ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்குன்னு பார்க்குறீங்களா? பட்டிக்காட்டான் பிரியாணி. இதோட லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரானிக் சிட்டி பஸ் ஸ்டாண்ட் பின்னாடி தாங்க இருக்குது. ரொம்ப பேர் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணது, அண்ணா இங்கே போய் ஜீரா சம்பா ரைஸ் பிரியாணி ட்ரை பண்ணுங்கன்ட்டு. ஸோ அதை ட்ரை பண்ண தான் நம்ம இன்றைக்கி இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். இந்த ரெஸ்டாரண்ட்டில் ஜீரா சம்பா ரைஸ் பிரியாணி எப்படி இருக்குது, சிக்கன் சுக்கா, மதுரை சிக்கன் சுக்கா எப்படி இருக்க போகுது, அதுக்கப்புறம் சிக்கன் 65 போன்லெஸ், இதுதான் ரொம்ப பேர் ரெக்கமெண்ட் பண்ணிங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வாங்கியிருக்கிறதான இந்த சிக்கனில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 லெக் பீஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தாராளமான ஒரு ரைஸ் தான் கொடுத்துருந்தாங்க ஜீரா சம்பாவில். அதுக்கப்புறம் ஒரு சிங்கிள் எக் கூட கொடுத்துருந்தாங்க. இங்கே அவங்க வந்து ரெஸ்டாரண்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. மீன்ஸ் அவங்களோட வீடியோ நம்ம சாப்பிட்றத நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு வந்து ஃபீட்பேக் கொடுக்குறது அவங்களுக்கு யாருமே நம்ம மதிக்க மாட்டேன்றாங்க. அதனால் நீங்கள் பார்த்துப்போங்க. நான் வந்து இப்போ ஹானஸ்ட்டான ரிவ்யூ தான் தரப்போகிறேன். நான் வந்து இந்த பீஸும் இந்த சிக்கன் ரைஸும் எடுத்து நான் சாப்பிட்டு பார்த்தேன். ரைஸு அப்புறம் பீஸோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஆவரேஜாக தான் இருக்குது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அவங்க தனியாக சமைக்கிறாங்கன்னு தோணுது. ஏன்னா நான் வெறும் ரைஸ் சாப்பிட்டு பார்த்தேன், அருமையாக இருந்துச்சு. ஆனால் பீஸ் கூட சாப்பிட்டா கொஞ்சம் கூட டேஸ்ட்டே இல்லை. ஸோ அதுக்கு அடுத்தது நம்ம ட்ரை பண்ண போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மதுரை சுக்கா. இந்த மதுரை சிக்கன் சுக்கா வந்து உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் ரொம்ப எண்ணெய் இருக்கும், பார்த்து சாப்பிடுங்க. அது என்னோடய அட்வைஸ். ஏன்னா இது வந்து டேஸ்ட் வந்து உண்மையாக சூப்பராக இருந்துச்சுங்க. அதுக்கடுத்தது நம்ம ஆர்டர் பண்ணதான சிக்கன் 65 போன்லெஸ். இது வந்து பெங்களூர் ஸ்டைல் இல்லை, வெறும் அவங்க வந்து ஏதோ கார்ன்ஃப்ளவர் போட்டு சூடு பண்ணி கொடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. நல்லா இருக்குல்ல. நான் வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டில் ட்ரை பண்ணிட்டேன். வேறு எந்த ரெஸ்டாரண்ட் ட்ரை பண்ணலாம் சொல்லுங்கள். பாய் பாய்.